ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரம்பட் சாக்ஸ் கருணைராஜ். ட்ரம்பட் பற்றி வீடியோ போட்டது கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அதில் தான் தெரியுது ட்ரம்பட் நிறைய பேர் வந்து விரும்புகிறாங்க. எந்த ட்ரம்பட் நல்லாயிருக்கும், ப்ரைஸ் கம்மியில் எந்த ட்ரம்பட் நல்லாயிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்பட்றாங்கன்னு அப்போ தான் தெரியுது. சரி, அதனால தான் ஒரு வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தது. இதில் வந்து பாருங்கள், ட்ரம்பட் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கம்மி பட்ஜெட்டில் ட்ரம்பட் வாங்காதீங்க. நீங்கள் வந்து ஸ்கேல் வாசிக்கிட்டு இருக்கலாம், முடிஞ்சு பேண்டு நான் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களால் வாசிக்க முடியாது. என்கிட்ட நீங்கள் ட்ரம்பட் வாங்கிக்கணும் அதுக்காக நான் சொல்லலை, வாசிக்க முடியாது. இது என்னுடைய ட்ரம்பட்டு நாதிரலி. நான் 2017 வாங்கினேன், இது வரைக்கும் வச்சுருக்கிறேன். ஸ்கூலில் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஓகேங்களா. அது வேணால் இது ஸ்டூடெண்ட் ட்ரம்பட்னு சொல்லுவாங்க. இது வந்து காப்பி, இதில் நாதிரலி தான் போட்டிருக்கு. ஆனால் இது வந்து பிக்பல்னுடைய காப்பி. இது வந்து நான் 6500 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ இதனுடைய ப்ரைஸ் வந்து 10,500 ரூபாய் விற்கிறாங்க. நீங்கள் அடிச்சு பிடிச்சி பேசுனீங்கன்னா 10 ரூபாய்க்கு நம்ம வாங்கலாம். ஓகேவா. இது பிக் பெல். ஸ்மால் பெல் வந்து 6500, 5500 அப்படின்னு சொல்லி அது காப்பி. நம்ம சொல்கிறது ரெண்டுமே காப்பி. இது பிக் பெல் காப்பி, ஸ்மால் பெல் காப்பி வந்து 6500, 5500 அப்படி விற்கிறாங்க. இன்னும் ரேட்டு கம்மியாக போட்டு 3000, 4000 தான் ட்ரம்பட் வாங்கினாக்க எப்படி வாசிக்க முடியும் உங்களால்? ஆன்லைன்லாம் போட்டு வாங்குறீங்க, பித்தளை ட்ரம்பட்னு வாங்குறீங்க, வாங்கிட்டு வாசித்து பார்க்குறீங்க, சவுண்டு வராது, ஃப்ளூயன்சி கிடைக்காது, கீஸ் மாட்டிக்கும், நிறைய டூப்ளிகேட் இருக்குது. இன்னொரு விஷயம், நான் நினச்சேன் நாதிரலிலாம் வாசிக்கவே முடியாது, இம்போர்ட்டட் தான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இம்போர்ட்டட் பற்றி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஹவானா, ஜின்போ, இதனுடைய ப்ரைஸ்லாம் 15, 17, 21,000, 21,000 செட்டாயு, இதெல்லாம் வந்து அவ்வளோ ப்ரைஸ் வரும்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். இப்போ தான் தெரியுது நாதிரலி நிறைய பேர் விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு. நாதிரலி வந்து பிக் பெல், அதாவது எனக்கு பண்ருட்டிலேருந்து ஒரு மாஸ்டர் ஃபோன் பண்ணார், அது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார், சார் என்னதான் இருந்தாலும் இம்போர்ட்டட் நான் வச்சுருக்கிறேன், இருந்தாலும் நாதிரலியில் வாசிக்கிற மாதிரி வரமாட்டேங்குது. நாதிரலி ஸ்மால் பெல் தான் நான் வச்சுருந்தேன், அது ஒரிஜினல், அது அவ்வளோ சவுண்ட் இருக்கும், வாசிக்கும் போது திருப்தியாக இருக்கும், வாசிக்கிற திருப்தி கிடைக்கும். இப்போ இம்போர்ட்டடில் வாசிச்சா அந்த ஹாப்பினஸ் கிடைக்க மாட்டேங்குது, அந்த திருப்தியாக வர மாட்டேங்குதுன்னு சொல்லி சொன்னார். ஓகேவா. அப்படி சொல்லும் போது தான் நம்மளுக்கு தெரியுது நாதிரலி நிறைய பேர் விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு. நாதிரலி நிறைய பேர் கேட்குறாங்க, இம்போர்ட்டடை விட நாதிரலி விரும்புகிறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து பிக் பெல் நம்மள்ட்ட ஒன்று இருக்குது. நீங்கள் கேட்டிங்கனாக்க நம்ம அதை வர வச்சு கொடுக்கலாம். இதுதான் நாதிரலி பிக் பெல், ஜி ஃபார் கேலக்ஸி. என்னுடைய பைப்லாம் பாருங்கள், நல்லா மொத்தமாக இருக்கும். இதில் வித்தியாசம் என்னன்னு அவர்கிட்ட கேட்டேன் நான். அவர் சொன்னார், ஸ்ப்ரிங்கு கீழே இருக்கும். எல்லா ட்ரம்பட்டுக்கும் பாருங்கள் ஸ்ப்ரிங்கு மேலே இருக்கும், இங்கே இருக்கும். கழட்டி பார்த்தோம்னா ஸ்ப்ரிங்கு மேலே இருக்கும். நாதிரலிக்கு வந்து ஸ்ப்ரிங்கு கீழே இருக்குது. இது ஒரிஜினல். இதனுடைய ப்ரைஸ் வந்து 15,500. புரியுதுங்களா. இதனுடைய ப்ரைஸு 15,500. சவுண்டு வாசித்து பார்த்தேன், நல்லாவே இருக்குது. நல்ல வெயிட்டு ட்ரம்பட்டு, நல்ல வெயிட்டு. 1 கிலோ 125 கிராம் வித்தவுட் மவுத் பீஸ் இல்லாமல். ஓகேவா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். சரிங்களா. பிக் பெல். அவர் சொன்ன ஸ்மால் பெல், இது வந்து நாதிரலி என்எஸ். இது வந்து 12,000. இதுக்கு கீ மேலே தான் இருக்குது. ஆனால் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னாக்கா, மற்ற நான் காப்பி ட்ரம்பட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காப்பி பண்ண ட்ரம்பட்டுக்கு இதனுடைய அந்த பாடி, அந்த ஸ்ட்ரக்சர்லாம் வித்தியாசமாக இருக்குது. இந்த கீஸ் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. அதுதான் எனக்கு தெரிஞ்சது. வாசிக்கும் போது வாசிக்கிறது ஈஸியாக இருக்குது. வேறு படி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ப்ரிங் இதில் மேலே தான் இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் வந்து 12,500 ரூபாய். 12,500, 15,500 பெரிய பெல். இதுதான் வித்தியாசம். ஓகேங்களா. இது வந்து பெல் இது பெருசாக இருக்கும், இந்த வாய் பகுதி பெருசாக இருக்கும், இது சின்னதாக இருக்கும். ஓகேவா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், ட்ரம்பட் வாங்கிக்கோங்க, நல்லா வாசிங்க. இல்லைனா கிளாரினட் கூட நம்மளால் வாசிக்கவே முடியாது. இன்னொரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுங்களா, நான் வந்து ஃபஸ்ட்டு கம்மியாக வாங்கி கற்றுக்கிறேன், அப்புறமா நான் அதிகமாக ரேட்டு போட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லி. இது நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே ட்ரம்பட் தமிழ்னு ஒரு சேனலில் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நான் ட்ரம்பட் சாக்ஸ் கருணைராஜ்னு ஒரு சேனல், அது ஹேக் ஆகிடுச்சு. இது இப்போது ஓப்பன் பண்ணி புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி இதில் போட்டிருக்கேன். இதுலேயும் நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ கீபோர்டு வாங்குறேன்னு வச்சுங்களேன், நான் கீபோர்டு கிளாஸ் வச்சுருக்கேன். கீபோர்டு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் பிள்ளைங்களுக்கு, கிட்டார் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன்.
இப்போ அதில் சொல்லுவாங்க நான் கம்மி ரேஞ்சுக்கு நான் வாங்கிக்கிறேன் சார், அப்புறமா வாங்கிக்கிறேன்னு அதிக ரேட்டு போட்டு. அது ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா ஒரு 10,000க்கு மேலே வாங்கினா டோன் நல்லாயிருக்கும். யமஹாவோ கேஷியோவோ வாங்கினாக்க டோன் நல்லாயிருக்கும் வாசிக்கிறதுக்கு. 10,000க்கு கீழே வாங்கினா டோன் நல்லா இருக்காது, ஆனால் வாசிக்க முடியும். ஃபிங்கர் வச்சாவே சவுண்டு வந்துடும். கிட்டாருக்கு அதே போல் ஒரு 10,000 போட்டு யமஹா கிட்டார் வாங்குறோம்னாக்கா ஸ்ட்ரிங்ஸ் அழுத்தி பிடிச்சி வாசித்தா சவுண்டு நல்லாயிருக்கும், கார்ட்ஸ் வாசித்தா சவுண்டு நல்லாயிருக்கும். 5,000 4,000 போட்டு கிட்டார் ஆன்லைனில் 3,000லாம் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க பசங்க, சின்ன பசங்க 3,000லாம் போட்டு வாங்கிட்டு வருவாங்க. அவனுக்கு என்ன கிட்டார் மாதிரி இப்படி வாசிக்க வேண்டியதான், தட்டி தட்டி வாசிக்க வேண்டியது தான். வாசிக்க முடியும், ஃபஸ்ட்டு வாசிக்க முடியும். ஆனால் ட்ரம்பட்டில் சி மேஜர் ஸ்கேலு, உங்களுக்கு ஹை பிச்சு, ஒரு இ மைனர் ஸ்கேல் அதெல்லாம் வாசிக்கணும்னா, இதுதான் அட்லீஸ்ட் பேண்டுக்கு கிளாரினட் கூட நீங்கள் வாசிக்கணும்னா 6 ஹோட்டல் தாங்க வாசிக்கிறாங்க எங்கள் டீமில் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆளாக இருந்தீங்கன்னாக்க, அந்த டீமில் ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ட்ரம்பட் கற்றுக்க ஆசைப்பட்டீங்கன்னா 6 ஹோலில் வாசிக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்கேலே தெரியாது, எந்த சரளி வரிசை ஸ்கேல்ஸ் எதுவுமே தெரியாது. அப்படியே 6 ஹோட்டலே இப்படி வாசித்து அப்படியே மேட்ச் பண்ணுவாங்க. அவங்க கூட நீங்கள் வாசிக்கணும்னா இ மைனர் ஸ்கேல் வாசிக்கணும். ட்ரம்பட்டில் இ மைனர் ஸ்கேல் வாசிச்சாக்க இ மைனரும் கிளாரினட்டும் ரெண்டும் ஒத்து போயிடும், சவுண்டு கரெக்டாக இருக்கும், ஒரு சாங் கரெக்டாக வாசிக்கலாம். ஓகேவா? ஆனால் இ மைனர் ஸ்கேலே வாசிக்க முடியல நாதிரலி காப்பியில். ஓகேவா? ஒரிஜினல் நான் இன்னும் பேண்டில் எடுத்து போய் வாசிக்கல. ஆனால் எனக்கு அனுப்பின அந்த அண்ணன் வந்து அவர் சொன்னார், நல்லா இருக்கும் சார், 8 வருஷம் கிடக்கும் மாட்டு கம்முன்னு கிடக்கும். நாதிரலி வாசிச்சவங்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு மாதிரி நாதிரலி இப்போ வரதில்லைன்னு சொல்லி. ஆனால் இது ஒரிஜினல். நான் வச்சுருந்தேன், நான் ஒரு 20 ட்ரம்பட்டு கூட இப்போ நான் பண்ணிட்டு வரேன். 2-3 ஸ்கூலில் பேண்டு மாஸ்டராக இருக்கிறேன். 20 ட்ரம்பட் பார்க்குறேன், வெரைட்டியாக வந்துருக்குது. ஆனால் எல்லாமே காப்பி. இந்த 2 ட்ரம்பட்டு தான் நான் இத்தனை வருஷத்தில் நான் பார்த்தது. ட்ரம்பட்டு நான் எப்போ வாசிக்க ஆரம்பிச்சேன்னு அப்புறம் தான் நான் பார்த்தது. இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் தான் இது ஒரிஜினல் நான் வந்து நம்புகிறேன். யார் பண்ருட்டிலேருந்து மாஸ்டர் ஃபோன் பண்ணாருன்னு சொன்ன பாருங்க, அவர் பழைய ஆள், வயசானவர், அவர் சொல்லி தான் நான் நம்புகிறேன். இப்போ இந்த வீடியோ அவரும் பார்ப்பார், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேணும்னாக்க பாருங்கள், ஃபிக்ஸ்டு ரேட்டு தான், இதில் ஒன்றும் இது இல்லை. நம்மளுக்கு 12,500 ப்ளஸ் வந்து 15,500. சின்ன பில்லு 12,500, பெரிய பில்லு 15,500. வேணுன்னா வாங்கிக்கோங்க. இல்லைனா இம்போர்ட்டட் ஜின்போ இருக்குது, அது 16,500 இம்போர்ட்டடு, ஒரிஜினல். உங்களுக்கு வேணுன்னா இந்த ட்ரம்பட்ஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நம்பர் கீழே கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்பலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.